ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கொத்து சப்பாத்தி. சப்பாத்தி எல்லாம் ப்ளைனாக சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சப்பாத்தி 6, முட்டை 4, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, நான் இந்த இடத்துல ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் மசாலா பொருட்கள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம திருப்பி ஒரு வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா. வதக்கிட்டு இந்த இடத்துல நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே போடாமல் இங்கே வந்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை நடுவில் சென்டரில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு முட்டை லைட்டாக வேகவினி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெப்பர் வேணுங்கிறவங்களும் பெப்பர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் ஆட் பண்ணலை. நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். போட்டு இப்போ மசாலா சப்பாத்தி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்படியே கிளறிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ட்ரையாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து இதில் வந்து எம்டி சால் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை 2 கரண்டி ஊற்றி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறேன். இப்படி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் கொத்து சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக இந்த எக் கொத்து சப்பாத்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.